வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கு அன்அஃபிஷியல் வோட்டிங் ஸ்டேட்டஸ் நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி செக் பண்ணும்போது பார்த்தா நான் ஷாக் ஆயிட்டேங்க. நேத்தே ஒரு அதிர்ச்சி இருந்தது. ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதை விட பெரிய மெடிக்கல் மிராக்கிளே நடந்திருக்கு உள்ள. ஏன்னா, ராணவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாட்டம்ல இருந்தவர். வெளிய போற இடத்துல இருந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா முன்னாடியே முந்தின நாள் சௌந்தர்யா வந்து சொரிஞ்சு விட்டாங்க. அதனால அவருடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா ஏறுச்சு. சௌந்தர்யா இன்னும் சிலரும் கூட சொல்லலாம். ஸோ ஏறிச்சு. அவர் வந்து 4வது இடத்துக்கு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ரமோ ரிலீஸ் ஆச்சுல்ல, நேத்து அந்த பிராங்க் ப்ரமோ, அதுவும் அவருக்கு ஃபேவரா தான் இருந்தது. இப்ப அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்கச்சக்கமா ஓட்டு விழுந்திருக்கு. இப்ப எதிர்பார்க்கவே இல்ல 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, 69,000 ஓட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. 2வது இடத்துல ராணுவ் 44,000 ஓட்டு. அதுவரை பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி தான் 2வது இடத்துல இருந்தாரு. இப்ப ஜெஃப்ரிய தாண்டி வந்துட்டாரு. இப்ப இதே ட்ரெண்ட் கன்டின்யூ ஆச்சுன்னா, சௌந்தர்யாவ கீழ தள்ளிட்டு ராணுவம் மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கிளா இருக்கும். இது ஃபர்ஸ்ட்டு இவர சேவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன் உள்ள. விஜேஎஸ் வந்து அந்த சேவிங் ஆர்டரே குழி தோண்டி புதைச்சுட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அது இன்ட்ரெஸ்ட்டே போச்சு மொத்தமா. இருந்தாலும் இந்த முறையாவது ஏதாவது மாத்தி ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணா, உள்ள வந்து ஒரு பெரிய பிரளயமே நடக்கும். உள்ள மனசுக்குள்ள. எல்லா ஆர்டர்லாம் மாறும். அந்த குரூப் எல்லாம் சேஞ்ச் ஆகும். சவுண்டே பார்த்தீங்கன்னா, ரயான கட் பண்ணிட்டு, ஜெஃப்ரிய கட் பண்ணிட்டு ரயான் கிட்ட போன மாரி, இப்ப ரயான கட் பண்ணிட்டு அடுத்து இங்க ராணவ் கூட வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆனா நடக்கணும்ல. இவரு பண்ணணும்ல. பார்க்கலாம். ஆனா இது பெரிய என்ன சொல்றது? மெடிக்கல் மிராக்கிள்னு தான் திரும்பவும் சொல்லணும். இப்ப 3வது இடத்துல ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா 42,000 ஓட்ல இருக்காரு. 4வது இடத்துல தீபக் 35,000 ஓட்ல. ஜாக் 31,000 ஓட்ல இருக்கிறாங்க. ரஞ்சித் பார்த்தீங்கன்னா 24,000 ஓட்ல இருக்கிறாரு. சத்யா 20,000 ஓட்டு. தர்ஷிகா 18,000 ஓட்டு. அப்புறம் சாச்சனா 10,000 ஓட்டு. சாச்சனாக்கு அப்புறம் சிவகுமார், வர்ஷினி 2 பேரும் 8,000 ஓட்ல இருக்கிறாங்க. ஆக்சுவல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஓட்டு இருக்கு. இப்ப அடுத்து மஞ்சரி அவங்க 7,000 ஓட்ல இருக்காங்க. கடைசியா ரியா 6,000 ஓட்ல இருக்கிறாங்க. இப்ப அன்அஃபிஷியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 5 பேர டேஞ்சர் ஜோன்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா வந்து ஒரு 2,000, 3,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்குனதெல்லாம் நம்ம பெருசா கணக்குல எடுத்துக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது சாச்சனாலிருந்து ரியா வரை நம்ம லிஸ்ட்ல எடுத்துட்டு வரணும். வெளிய போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த முறை டபுள் எவிக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 5 பேர வைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு பார்க்கிறேன். சாச்சனா, சிவகுமார், வர்ஷினி, மஞ்சரி, ரியா இந்த 5 பேர்ல இருந்து தான் 2 பேர் வெளிய போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் சொல்லுது. அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப்க்கு வந்தோம்னா, இங்க கொஞ்சம் வேறவா இருக்கு. முதல் ஆப்ஷன்ல அவங்க 73% பேர் சொல்றாங்க வர்ஷினி தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது பார்த்தீங்கன்னா, சாச்சனாக்கு போட்டிருக்காங்க 52% பேர். இங்க சாச்சனா இந்த 5 பேர்ல சேஃபா இருந்தாலும் அன்அஃபிஷியல்ல கம்யூனிட்டி டேப்ல போன வாரமே ஆரம்பிச்சுட்டாங்க. சுனிதா போகும்போதே, சுனிதாவ அனுப்புறதுக்கு பதிலா சாச்சனாவ அனுப்பலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அது இப்ப ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இங்க. சாச்சனா 2வது 52% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க வெளிய போறதுக்கு. 3வது பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா இருக்கிறாங்க 42% ஓட்டு. தர்ஷிகா அங்க சேஃப் பிளேஸ்ல இருக்காங்க. 18,000 ஓட்டு வாங்கி டாப் அதான் பாட்டம்ல இருந்து பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இங்க கம்யூனிட்டி டேப்ல பார்த்தீங்கன்னா, 3 பிளேஸ்ல வச்சிருக்காங்க எவிக்ஷன் லிஸ்ட்ல. இப்ப அடுத்து 41% மஞ்சரி வாங்கியிருக்கிறாங்க. கடைசியா தான் ரியா இருக்கிறாங்க. 36% பேர் வோட் போட்டிருக்கிறாங்க. அங்க பயங்கர டேஞ்சர் ஜோன் அப்டின்னா ரியாவ சொல்லலாம். இங்க ரொம்ப சேஃப் ஜோன் அப்டின்னா கம்யூனிட்டி டேப்ல ரியாவ வச்சிருக்கிறாங்க. இந்த முறை கம்யூனிட்டி டேப் சொல்றது நடக்குதா? இல்லன்னா அன்அஃபிஷியல் சொல்றது நடக்குதா? அப்டின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதோட சேர்த்து இவ்ளோ வேகமா ஓட் ஏறுதுல்ல, இதெல்லாம் பப்ளிக் போடுற ஓட்டா? இல்லன்னா உள்ளுக்குள்ள பிஆர் கும்பல் வேல இருக்கா? அப்டின்னு சொல்லிட்டு அந்த டவுட்டும் வருதுல்ல. பரிதாபத்துல ஓட்டு போடலாம். அதுக்காக வந்து கீழ இருக்கிறவர கொஞ்சம் மிடில் எடுத்துட்டு வந்து சேஃப் பிளேஸ்ல வைக்கலாம். இங்க என்னடான்னா முதல் பிளேஸ்ல வைக்கிற மாரி எடுத்துட்டு போறாங்களே! இவ்ளோ வேகமா? இது ட்ரெண்ட் ஆச்சுன்னா, நாளைக்கு வந்து இது கன்டின்யூ ஆச்சுன்னா, ராணுவ டாப்ல போயிடுவாரு. சௌந்தர்யா கீழ இருப்பாங்கல்ல. வேற லெவலா இருக்கு இது. நிஜமாவே செம ஆச்சரியம் தான். இதுல இன்னொரு பதிவு உண்டு. இது வழக்கமா ஒவ்வொரு சீசனுக்கும் பேசுறது தான். ஆனா நடந்தது தான். நீங்க இதெல்லாம் ஒரு லாஜிக்கா அப்படின்னு கேட்கலாம். ஆனா நடந்திருக்குல்ல. 2 முறை நடந்திருக்கு. 3வது முறை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 3வது முறையும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த டைட்டில் வின்னர் பேரு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து பார்த்தோம்னா, ஏஆர்எம் அதாவது முதல் சீசன்ல இவரு ஆரவ், 2வது சீசன்ல ரித்விகா 6, 3வது சீசன்ல பார்த்தீங்கன்னா முகின் எம். ஸோ ஏஆர்எம். இப்ப அப்படியே அந்த ஏஆர்எம் பார்த்தீங்கன்னா 4, 5, 6ல வந்து அப்படிதான் வின் பண்ணியிருக்கிறாங்க டைட்டில் வின்னர்ஸ். 4வது சீசன்ல ஆரி ஏ வந்துருச்சு. 5வது சீசன்ல ராஜு 6, 6வது சீசன்ல முகமது அசீம் எம் வந்துருச்சு. ஸோ ஏஆர்எம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2 முறை நடந்திருக்கு. 3வது முறையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
7வது சீசன் வின்னர் யாரு? அர்ச்சனா. ஸோ ஏ மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி 3வது முறை இது அப்படியே கன்டின்யூ ஆகும்னா, இந்த முறை ஆர் அப்படிங்கிற முதல் லெட்டர் வச்சிருக்கிற பேர்ல வச்சிருக்கவங்க தானே வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரவீந்திரன் கூட வந்தாரு, வெளிய போயிட்டாரு. இப்ப ரியா டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க. ராணவுக்கு இப்படி ஓட்டு ஏறுறத பார்க்கும்போது, ஒருவேளை இப்படி ஒரு பிளான் இருக்கோ விஜய் டிவி அப்படிங்கிற அந்த டவுட் நமக்கு வருது. ஏன்னா, முதல் வாரத்திலேயே பார்த்தோம். ரவீந்திரன் வந்து ரஞ்சித்த காப்பாத்துறதுக்காக ஒரு பிராங்க் பண்ணாரு. அதுல அந்த பிராங்க் ப்ரமோக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்துக்கு ஓட்டு ஏறுச்சு. அதுவரை அவரு டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்தாரு. ஸோ வெளிய போ வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட்க்கு ஓட்டு எக்கச்சக்கமா ஏறுச்சு. ரஞ்சித் இப்ப வரை இருக்கிறாரு உள்ள. அந்த ப்ரமோ தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது, இந்த மாரி ஒரு பிராங்க சொல்லி அந்த அந்த ப்ரமோ வேற வெளில போட்டு, இந்த ப்ரமோ வெளிய வந்துச்சுன்னா இவங்களுக்கு ஃபேவரா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே அவங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் அவங்க தான் ஓட்ட ஏத்தி விடுறாங்களா? அப்படிங்கிற அந்த டவுட் இருக்கு. இப்படி அப்படியே எடுத்துட்டு போய் டைட்டில் வின்னர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா இருக்கா? அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. இதுல ரயான் அப்படிங்கிற இன்னொரு கண்டஸ்டன்ட் இருக்கிறாரு. அவர வச்சும் இந்த மாரி ஏதாவது பிளான் இருக்கா? அப்படிங்கிற அந்த டவுட்டும் இருக்கு. பட் இந்த வாரத்துல நம்ம பார்க்கும்போது, ரயான்லாம் நாமினேஷன்லயே வரல. ராணாவாவது வந்திருக்கிறாரு. பட் இவ்ளோ பெரிய ரீச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பெரிய ஆச்சரியம் தானே. என்ன விஜய் டிவி உள்ளுக்குள்ள இப்படி ஒரு பிளான் இருக்கா? அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்த பத்தி, இந்த வோட்டிங் ஸ்டேட்டஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஆப்ஷன் யாரு? சிங்கிள் எவிக்ஷனா யார் போக வாய்ப்பு இருக்கு? டபுள் எவிக்ஷன்னா உங்க ஆப்ஷன் என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.